ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் போனஸ் ஷேர்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஹோல்டிங் கம்பெனியே கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோக்கு மேலே நான் என்னோட சேனலில் கொடுத்துருக்குறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக் கான்செப்ட்ஸு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய பிளேலிஸ்ட்டு அதுக்கப்புறம் கார்பரேட் அக்கௌண்டிங் 2 உடைய பிளேலிஸ்ட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மாடலும் கூட. போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் அது வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடும் பொழுது என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணணும், என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போனஸ் ஷேரை பற்றி நம்ம சொல்லணும்னா, இட் இஸ் இஷ்யூட் அஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நமக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர் தான் போனஸ் ஷேரு. 5க்கு ஒரு ஷேரு, 2க்கு ஒரு ஷேரு, இந்த மாதிரியான இதில் வந்து பேசிஸில் வந்து ப்ரப்போர்ஷனில் வந்து ஒரு கம்பெனி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். அதெல்லாம் வந்து நம்ம கம்பெனி லாவில் நம்ம டீட்டெயிலாக அதோடைய ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது. இப்போ வந்து இந்த போனஸ் ஷேர் இஷ்யூ வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்ளம் தான் இது. ரொம்ப சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதிகமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரெவென்யூ ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெவென்யூ ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. கேபிட்டல் ப்ராஃபிட்லேருந்து எடுப்பாங்க, ரெவென்யூ ப்ராஃபிட்லேருந்து எடுப்பாங்க, ரெண்டுலேருந்துமே எடுத்து போனஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் சம் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்லேருந்து எடுத்து போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏ லிமிடெட் அக்வயர்ட் 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச். சம்முடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, ஏ லிமிடெட் அப்படிங்கிறது ஹோல்டிங் கம்பெனி. அந்த ஹோல்டிங் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2000 ஈக்விட்டி ஷேர்ஸு பி லிமிடெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்வயர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 100 ஈச், ஒரு ஷேருடைய ஃபேஸ் வேல்யூ 100. பர்டிகுலர்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. லயபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச், ஹோல்டிங் கம்பெனியுடைய கேபிட்டல் 8 lakhs, பி லிமிடெட் சப்சிடரி கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல் வந்து 2,50,000. அப்போ 100ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா 2500 ஷேர்ஸ். அதில் 2000 வந்து ஹோல்டிங் கம்பெனினா 500 வந்து மைனாரிட்டி. சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. 2000 ஹோல்டிங் கம்பெனியுடைய ஷேர்ஸு, 500 வந்து யாரோடது, மைனாரிட்டியுடைய ஷேர்ஸ். ஏன்னா டோட்டல் ஷேர் கேபிட்டல் இங்கே எவ்வளவு இருக்குது, 2,50,000 இருக்குது. 2500 ஷேரு. அப்போ 2500 ஷேரு, 2000 ஹோல்டிங், மீதி உள்ள 500 வந்து இட்ஸ் ஃபார் அவுட்சைடர்ஸ். அவுட்சைடர்ஸாக நம்ம மைனாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? ரிசர்வ்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு. ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருந்தாலே கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம எடுப்போம். ரிசர்வ்ஸையும் எடுப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் எடுப்போம். கிரெடிட்டார்ஸ் வந்து ரொம்ப அந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் இருந்தால் தான் நமக்கு கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து வேலை. இல்லாட்டி கிரெடிட்டார்ஸை ஆஸ் யூஷுவல் நம்ம கூட்டி தான் போடுவோம். அடுத்தது பாருங்க, ஃபிக்ஸட் அசட்டும் கரண்ட் அசட்டும், இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டையுமே நம்ம கூட்டி தான் போடுவோம். அதே மாதிரி பாருங்க, ஷேர்ஸ் இன் பி லிமிடெட், அதாவது ஷேர்ஸ் இன் பி லிமிடெட் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் கம்பெனியுடைய இன்வெஸ்ட்மெண்ட். சப்சிடரி கம்பெனியுடைய இதில் ஹோல்டிங் கம்பெனியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே பார்க்க வேண்டியது சப்சிடரி கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டலையும் ஹோல்டிங் கம்பெனியுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த கணக்கில் வந்து முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, 2000 வந்து யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க, ஹோல்டிங் கம்பெனியுடைய ஷேர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2000 + 500 இங்கே எவ்வளவு தான் இருந்திருக்கணும் அப்படின்னா 2,50,000 தான் இங்கே இருந்திருக்கணும். சரிங்களா? ஆனால் எவ்வளவு இருக்கு, 3 lakhs இருக்கு. அப்போ சம்திங் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் தான் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அதிகமான ப்ரைஸ் பே பண்ணி வாங்கும் பொழுது நமக்கு அந்த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு ஃபார்மெட்டு எல்லாமே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒர்க்கிங்ஸ் வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஒன்று, நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ இருக்குது கணக்கில். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் ஹோல்டிங் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ.
நம்பர் 2 கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து கட்டாயமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். அதனால் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட்டும் கண்டுபிடிப்போம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, there is cost of control because there is a difference in the subsidiary company's share capital and the price paid for the investment. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பே பண்ண அந்த ப்ரைஸோடைய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதுனால கட்டாயமாக காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போவே 3 அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும், 3 ஒர்க்கிங்ஸ் நம்ம பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. பி லிமிடெட் had a credit balance of ₹50,000 in the reserves and 20,000 in the profit and loss account when the A limited acquired shares in B limited. அதாவது A limited acquire பண்ணக்கூடிய டயத்துல என்ன இருந்திருக்கு, 50,000 வந்து ரிசர்வ்ஸ்லையும் 20,000 வந்து எதுல இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்திருக்கு. B limited issued bonus shares in the ratio of 1 for every 5 shares. அதாவது 5 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறான். 1/5. 5 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர். சரிங்களா? ஹெல்ட் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் 2002. அப்போ 2002ல் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு இந்த போனஸ் ஷேரை பண்ணுறான். அப்போ கரண்ட் இயர் ப்ராஃபிட்னா எப்பயுமே அது ரெவென்யூ ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம போட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸு. இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் டேரெக்டாக கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போனீங்கன்னா அங்கே செய்யறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் சொன்னேன் அந்த 4 விஷயம் என்னெல்லாம் சொன்னேன், ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ, கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், தென் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இந்த 4 விஷயத்துக்கான கேல்குலேஷனையும் போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு செகண்ட் ஸ்டெப்பு ஒர்க்கிங் நோட்ஸ் எழுதணும். ஒர்க்கிங் நோட்ஸ் எழுதின பிறகு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடணும். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கேல்குலேஷன் போகிறோம், ஒர்க்கிங் நோட்ஸ் தான் போகிறோம். ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும்ல. ஸோ 2000/2500, 500/2500. ஸோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 4:1. இதுதான் ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. இந்த போனஸ் ஷேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஹோல்டிங் தனியாகவும் மைனாரிட்டி தனியாகவும் பிரித்து வச்சுக்கணும் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, போனஸ் ஷேர் இந்த ரேஷியோ ஆஃப் 1 for every 5 ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடரி கம்பெனியில் 2500 ஷேர் டோட்டல் ஷேர். இதில் 1/5 போட்டிங்கன்னா 50,000. இந்த 50,000 தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 50,000 நீங்கள் எப்படி பிரிச்சுக்கிறீங்க, ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ தெரியும் இல்லையா, 4/5 1/5. அந்த ரேஷியோல நான் இங்கே பிரித்து வச்சிருக்கேன். திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் ஃபியூச்சர் கேல்குலேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட். அதாவது கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அக்வயர் பண்ணக்கூடிய டயத்தில் ஒரு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ப்ரீ அக்வசிஷன் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது போஸ்ட் அக்வசிஷன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா 50,000 இந்த ரிசர்வ்ஸ் இருந்திருக்கு, அதே மாதிரி 20,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருந்திருக்கு. எப்போ இருந்திருக்கு அப்படின்னா A limited acquired the shares in B limited. அதாவது A limited acquired பண்ணக்கூடிய டயத்துல இந்த ப்ராஃபிட் இருந்திருக்கு. அப்ப இதுதான் கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப இது போக மிச்சம் உள்ளது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவென்யூ ப்ராஃபிட். அதை நம்ம தனியா செக்ரிகேட் பண்ணணும். ஸோ கால்குலேஷன் பாருங்க, ஜெனரல் ரிசர்வ் at the time of acquisition na. So at the time of acquisition 50,000 20,000. சரிங்களா? ஸோ 50,000 20,000 ரெண்டையும் கூட்டினா 70,000. இது ரெண்டுமே கேபிட்டல் ப்ராஃபிட். இதை ரேஷியோ படி பிரித்து வச்சுக்கிறீங்க. என்னென்ன கேல்குலேஷன்லாம் இருக்கோ கணக்கில் ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ இருந்துச்சுன்னா ரெண்டையுமே பிரிச்சிட வேண்டியதுதான். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் ஹாஸ் டு பி செக்ரிகேட்டட் இன் த ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ 56,000 14,000. இது வந்து நமக்கு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கால்குலேஷன்லையும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லையும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அப்போ இந்த இதில் இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம், எதெல்லாம் கேபிட்டல் ப்ராஃபிட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கான அந்த செக்ரிகேஷனை நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். ஸோ சம் எழுதி வச்சுக்கோங்க. மீதி கால்குலேஷன்ஸ் நெக்ஸ்ட் போர்டில் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் பாருங்கள்.
அந்த போர்டில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் சாரி அந்த அந்த ரேஷியோ பார்த்தோம். கேபிட்டல் ப்ராஃபிட்டை தனியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அதில் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டு த ரெவென்யூ ப்ராஃபிட், நான் ஏற்கனவே சம்மில் சொன்னேன் த போனஸ் இஷ்யூ இஸ் ஹேப்பனிங் அவுட் ஆஃப் தி ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத சொன்னேன். போனஸ் இஷ்யூ எதுலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரெவென்யூ ப்ராஃபிட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொன்னேன். ஏன்னா அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க 2022 இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த போனஸ் இஷ்யூ வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆஃப்டர் அக்விசிஷன் நடக்கிறது தான் நமக்கு வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்கான கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ 70,000 கேபிட்டல் ப்ராஃபிட். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த 1,50,000 அது கூட நமக்கு 1,50,000ங்கிறது ப்ராஃபிட் ப்ளஸ் ரிசர்வ் ரெண்டையுமே நீங்கள் கூட்டிட வேண்டியதான். ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு வந்து 1 lakh இருக்குது, ரிசர்வ் வந்து 50,000 இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1,50,000. இந்த 1,50,000லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டை கழிச்சிட்டிங்கன்னா ரெவென்யூ ப்ராஃபிட் கிடைச்சிடும். ரெவென்யூ ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் தனியாலாம் கால்குலேஷன் போட வேண்டியது இல்லை. மொத்த ப்ராஃபிட்ல இருந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டை கழிச்சிட்டிங்கன்னா ரெவென்யூ ப்ராஃபிட் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ கேபிட்டல் ப்ராஃபிட்டை கழிச்சிட்டிங்க, ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து 80,000. இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா லெஸ் பண்றோம். திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயும் போல ரெவென்யூ ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணி இதோட நிப்பாட்டிடுவோம் இல்லையா? இந்த தடவை நம்ம எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா போனஸ் ஷேர் இருக்கு. ஸோ போனஸ் ஷேருக்காக வி ஆர் மேக்கிங் த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 1 ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட் இது. சரிங்களா? ஸோ போனஸ் ஷேருக்கு இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்றோம். 2,500 ஷேர் மொத்த ஷேர்ல 5 ஷேருக்கு ஒரு ஷேர் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே போன கால்குலேஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ போனஸ் ஷேருடைய டோட்டல் வேல்யூ 50,000 அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். ஸோ அந்த 50,000 நீங்கள் இதுலேருந்து கழிச்சிடணும். அப்போ மீதி நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ ப்ராஃபிட்டு கணக்கில் இருக்கிறது வெறும் 30,000 தான். ரைட்டா? ஸோ அந்த 30,000 நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஹோல்டிங் கம்பெனி தனியாகவும் மைனாரிட்டி தனியாகவும் நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து எங்கே போகும் அப்படிங்கிறது தெரியும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து அங்கே போயிடும். இது வந்து எங்கே போகும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கான ஷெடியூலில் போயிடும். ஏன்னா இது கரண்ட் இயர் ப்ராஃபிட்டு ஹோல்டிங் கம்பெனியுடைய இதில் உள்ள ப்ராஃபிட்டு. இந்த சப்சிடரி கம்பெனி மைனாரிட்டி இது வந்து மைனாரிட்டி கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். மைனாரிட்டி கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். மொத்த போனஸ் ஷேர் இஷ்யூவை எதுலேருந்து கழிச்சிடுறீங்க அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி ரெவென்யூ ப்ராஃபிட்ல இருந்து கழிச்சிடுறீங்க. அது போக மீதி கிடைக்கக்கூடிய ரெவென்யூ ப்ராஃபிட்டை 2ஆ பிரிச்சுக்கிறீங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ எதெல்லாம் முடிஞ்சிருக்கு, ஹோல்டிங் கம்பெனி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ முடிஞ்சிருக்கு, கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு, ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பெய்டு பை ஹோல்டிங் கம்பெனி. நான் ஏற்கனவே சொன்னேன் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு ஃபார்மெட் உண்டு. அந்த ஃபார்மெட்டு தான் என்ன அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்டிங் கம்பெனி பே பண்ணுறாங்களோ 3 lakhs, அதோட ஆக்சுவல் ஒர்த் என்ன அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு. இங்கே மொத்த ஃபேஸ் வேல்யூ எழுது, ஹோல்டிங் கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ 2,000 ஷேரு அட் த ரேட் ஆஃப் ₹100 இல்லையா? அப்போ அந்த 2 lakhs அப்படியே எழுதிக்கோங்க. அது கூட ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்டை நம்ம எப்பயுமே ஆட் பண்ணுவோம். ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்டு 56,000ன்னு ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். டோட்டல் 70,000ல் 56,000 வந்து ஹோல்டிங் கம்பெனியும் 14,000 வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஹோல்டிங் கம்பெனியுடைய ஷேரை மட்டும் நீங்கள் 56,000 எடுத்துக்கிறீங்க. போனஸ் ஷேர் இது கூட நம்ம சேர்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போனஸ் ஷேரோடைய ஹோல்டிங் கம்பெனி ஷேர் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம்ல 50,000ல் 4/5 1/5 கண்டுபிடிச்சு இது ஃபியூச்சர் கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும் நான் சொன்னேன்ல, அதே தான். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இது அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 2, போனஸ் ஷேருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 2. இது எதில் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில். போனஸ் ஷேரு நமக்கு 2,000 ஷேர் இன்ட்டு 1/5 40,000 நமக்கு இங்கே வரும். இது யாருடைய ஷேர் அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனியுடைய ஷேர் தான் இங்கே உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இது மொத்தத்தையும் நீங்கள்
அதாவது 2,96,000 வரும். இந்த 2,96,000 3 lakhையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பிளஸ்ல வரும். பிளஸ்ல வரக்கூடியது குட்வில்லுடைய அமௌண்ட் 4,000. சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபைனல் calculation is for minority interest. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் calculation வந்து ரொம்ப ஈஸி. மைனாரிட்டி ஷேர்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம மைனாரிட்டி calculations பிரிச்சு வச்சிருக்கோமோ அந்த அத்தனையும் தூக்கிட்டு வந்து இங்க போட்டுறணும். அவ்வளவுதான். ஸோ மைனாரிட்டி 500 into 100 50,000, ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் 14,000, ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் 6,000, போனஸ் ஷேருக்கு ஒரு மைனாரிட்டி 10,000. இப்ப ஹோல்டிங் மைனாரிட்டி பிரிச்சு வச்சதுல எங்கெல்லாம் மைனாரிட்டி வருதோ அது அத்தனை மைனாரிட்டி இங்க ஒன்று போல அப்படி வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து 80,000. இட் வில் அப்பியர் இன் த லயபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இதோட முடிஞ்சது. ஸோ நம்ம எதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம், கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். பண்ண கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட்லையும் நம்ம போனஸ் ஷேரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரெவன்யூ ப்ராஃபிட்ல இருந்து லெஸ் பண்ணியிருக்கோம். அது போக காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல நம்ம எதை சேர்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போனஸ் ஷேரை சேர்த்திருக்கோம். ஸோ 2 இடத்துல இந்த போனஸ் ஷேருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வருது அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் போயிடலாம். இது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒர்க்கிங் நோட்ஸ். ரெண்டாவது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் எதுக்கு மேடம் நான் எழுதணும், ஸ்ட்ரெயிட்டாவே கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடலாமே அப்படின்னா கட்டாயமாக போடக்கூடாது. நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், ஒர்க்கிங் நோட்ஸ் இதெல்லாம் எழுதாம செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்காது. சப்போஸ் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதை வச்சாவது அவங்க என்ன செய்யலாம், ஒரு 3 மார்க்கோ ஒரு 4 மார்க்கோ கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் பர் ப்ரொசீஜர் வி ஹாவ் டு ரைட் தி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு. சரிங்களா? ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார்மெட் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே ஃபார்மெட் தான். ஷேர் கேபிட்டல் ஹோல்டிங் கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல் தான் இங்க எழுதணும். அதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனியுடைய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஹோல்டிங் கம்பெனி காலத்துல ரிசர்வ்ஸ் எவ்வளவு இருக்கு, 2 lakhs இருக்கு. ரிசர்வ்ஸ் வந்து ஜெனரல் ரிசர்வ் 3 lakhs இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1 lakh இருக்கு. இது கூட ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் வருது இல்ல 24,000. நான் சொன்னேன் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு போகணும். அந்த இது மூணையும் கூட்டிங்கன்னா 4,24,000. ட்ரேட் பேயபிள்ஸ்ல ரெண்டையும் கூட்டிட்டீங்க. டான்ஜிபிள் ஃபிக்ஸட் அசெட்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல ரெண்டையும் கூட்டிட்டீங்க. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல இந்த குட்வில் வந்து இங்க அப்பியர் ஆகும். அதர் கரண்ட் அசெட்ல ரெண்டையும் கூட்டிட்டீங்க. ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் நவ். சரிங்களா? ஓகே, கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பாருங்க, consolidated balance sheet of A Limited and its subsidiary B Limited as on December 31st, 2002. நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ்ல நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல போட்ட எல்லா விஷயமும் அப்படியே கன்சாலிடேட்டடா எழுதியிருக்கோம். ஷேர் கேபிட்டல் 8 lakhs, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கான டோட்டல், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதை எழுத மறந்துட்டீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது. அதே மாதிரி ட்ரேட் பேயபிள்ஸ் இதோடைய டோட்டல். அசட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் டான்ஜிபிள் அசெட் பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல். இன்டான்ஜிபிள் அசெட்ஸும் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஒர்க்கிங் நோட்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்ச அந்த குட்வில், அதுதான் இன்டான்ஜிபிள் அசெட். இதுவுமே வந்து 4,000 நம்ம காமிச்சிருக்கோம். அதர் கரண்ட் அசெட் 6 lakhs. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.